தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்வாஜிஹி வ ذُرِّيَّاتِهِ وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम दर रहम और करम और अफ़ू और दरगुज़र का तुझे वास्ता सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पिराने सलासिल का पीर नूरी का पीर आरिफ का पीर इमदाद का वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ഖൈറു உம்மத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய உறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பைஅத்தை, மஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் சுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா உடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் அஸ்பாபுகளை, சபபுகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். எல்லா காரியங்களையும் நடத்துபவன் ஒருவனாக இருந்தாலும் அதை நடத்துவதற்கான ஒரு திரையாக, ஒரு உடையாக படைப்புகளை எல்லாம் வைத்திருக்கிறார். இந்த படைப்புகளின் மூலமாக பல்வேறு காரியங்களை அல்லாஹ் தஆலா அவன்தான் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான். நடத்துபவன் அவன்தான், ஆனால் அதை நடத்துவதற்கு அஸ்பாபுகள் அதை அல்லாஹ் தான் ஏற்படுத்தியிருக்கிறான். அஸ்பாபுகளையும் நாம கவனிக்கணும், அல்லாஹ்வையும் கவனிக்க வேண்டும். அஸ்பாபுகளோடு நடக்க வேண்டிய முறையில் அஸ்பாபுகளோடு நடக்கணும், அல்லாஹ்வோடு நடக்க வேண்டிய முறையில் அல்லாஹ்வோடு நடக்கணும். அல்லாஹ்வை மறந்துவிட்டு அஸ்பாபை மட்டும்
பிடிச்சுக்கிட்டா அதுவும் தப்பு தான். இல்லை அஸ்பாபை மறந்து விட்டு அல்லாஹ் மட்டும் பிடிச்சுக்கிட்டா அதுவும் தப்பு தான். ஒருத்தர் நமக்கு மணி ஆர்டர் அனுப்புறாரு, நம்முடைய சொந்தக்காரரோ நண்பரோ என்ன செய்றாரு, மணி ஆர்டர் அனுப்புறாரு. இந்த மணி ஆர்டரை யார் கொண்டு வந்து கொடுக்கறது? போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுப்பாரு. பணம் கொடுப்பது நம்ம நண்பரா போஸ்ட்மேனா? யாரு தான் நமக்கு பணம் இப்ப அனுப்பி இருக்கிறது? யார் தான் அனுப்பி இருக்கிறா? நண்பர் தான் அனுப்பி இருக்கிறார். அவர் தான் நமக்கு கொடுக்கிறார். ஆனா அது யார் மூலமாக வருகிறது? போஸ்ட்மேன் மூலமாக வருகிறது. நண்பர் தானே தராரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மேனோடு நாம முறை தவறி நடந்தால் போஸ்ட்மேன் அடுத்து பணம் கொண்டு வந்து தருவாரா? நீயா கொடுக்குற, உனக்கே மரியாதை கொடுக்கணும், அப்படி இல்லை. போஸ்ட்மேன் அவர் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா அவரை சந்தோஷமாக கண்ணியமாக வரவேற்று தானே வாங்குவோம். ஏன் நீ வர அப்படின்னு அவர்கிட்ட கோபப்பட்டா அடுத்து வருவாரா? சரி, அவருக்கு கண்ணியம் கொடுக்குறோம், சந்தோஷமா அவர்கிட்ட பேசுறோம், அதனால் அவர் தான் கொண்டு வந்து கொடுக்குறாருன்னு அர்த்தமா? அவர் தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படியே அர்த்தம் இல்லை. சரி, அவர் கொடுக்கலன்றதுனால அவர்கிட்ட மரியாதை குறைவாகவும் நம்ம என்ன செய்ய போறது இல்லை, நடக்க போறது இல்லை. இவரையும் நாம விளங்குறோம், நமக்கு யார் கொடுத்திருக்கிறாரு என்பதையும் நாம் என்ன செய்யறோம், விளங்குறோம். இவருக்கும் நாம் என்ன சொல்றோம், நன்றி சொல்றோம். யார் நமக்கு பணம் அனுப்பினாரோ அவருக்கும் நாம் என்ன செய்யறோம், நன்றி சொல்றோம். அவருக்கும் நாம நன்றி. இன்னைக்கு மணி ஆடுறது இல்லை. இப்போ ஒருத்தர் அனுப்புறாரு, எதுல அனுப்புறாரு? ஜிபே மூலமா அனுப்புறாரு. இப்போ ஜிபே மூலமா நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருது, நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஜிபே மூலமாக வருது. கூகுளா நமக்கு காசு தரோம், அவர் தானே தராரு. ஜிபே எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஜிபே அழைச்சிட்டேன். ஜிபே யூஸ் பண்ணாதான் என்ன செய்ய முடியும், பணம் வாங்க முடியும், கொடுக்க முடியும். ஜிபே எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும். அதே நேரத்துல எனக்கு ஜிபே தான் காசு கொடுக்குதுன்னா நம்ம விளங்குறது இல்லை. அப்ப ஜிபே இது என்னது? இது ஒரு அஸ்பாப். அதே மாதிரிதான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அஸ்பாபுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த அஸ்பாபு மூலமாக நம்முடைய காரியங்கள் நடந்தாலும் நாம் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை விளங்க வேண்டும். போஸ்ட்மேன் தான் காசு கொண்டு வந்து கொடுக்குறாரு, இருந்தாலும் போஸ்ட்மேன் கொடுக்கல. போஸ்ட்மேன் கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாருன்னு சொன்னாலும் உண்மைதான், அவர் கொடுக்கலன்னு சொன்னாலும் உண்மைதான். ஏன்? அவர் சுயமாக கொடுக்கவில்லை. அவர் என்ன செய்யல? சுயமாக கொடுக்கவில்லை, ஆனால் அவர் தான் கொடுத்திருக்கிறார். இப்ப அதே போலத்தான் படைப்பு கொடுத்தது, படைப்பு செய்ததுன்னு சொன்னாலும் உண்மைதான், படைப்பு செய்யலன்னு சொன்னாலும் உண்மைதான். அப்ப எந்த அடிப்படையில் படைப்பு செய்யல? சுயமாக படைப்பு செய்யல. எந்த அடிப்படையில் படைப்பு செய்தது? இறைவன் செய்ய வைத்தான் செய்தது. இப்ப மக்கள் இப்படி விளங்குறாங்களா? இல்ல, விளங்குறது இல்லை. அல்லாவை பார்க்கறது இல்லை. எதை மட்டும்தான் பார்க்கறாங்க? படைப்பை மட்டும்தான் பார்க்கறாங்க. படைப்புக்கு பின்னால் இருக்கிற அல்லாவை என்ன செஞ்சாச்சு? மறந்தாச்சு. இப்ப இதுதான் இன்றைக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. படைப்பட்டு நல்ல முறையில நடந்துக்கிறாங்க, ஆனால்
படைப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அல்லாஹ் என்ன செய்யறது இல்லை, விளங்குறது இல்லை. இது துனியால. ஆனால் தீனுல அப்படி தலைகீழ். தீன் நேரடியா அல்லாஹ். தீனில் படைப்புகளை என்ன செய்யறது இல்லை, சரியான முறையில் விளங்குவதில்லை. தீனில் நம்முடைய நேர்வழி, நமக்கு நேர்வழி காட்டக்கூடியவன், நமக்கு ஈமானை கற்றுத்தரக்கூடியவன், நமக்கு ஹிதாயத்தை கற்றுத்தரக்கூடியவன், நமக்கு தீனுடைய கடமைகளை கற்றுத்தரக்கூடியவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் என்ன செய்யறான், கற்றுத்தரான். ஆனால் அதை கற்றுத்தருவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சபபுகள் நபிமார்கள். யார் மூலமாக அல்லாஹ் கற்றுத்தரான்? நபிமார்கள் மூலமாக. நபிமார்களுக்கு பிறகு வலிமார்கள் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறான், கற்றுத்தருகிறான். ஷேகுமார்கள் மூலமாக அல்லாஹ் கற்றுத்தருகிறான். அப்ப தீன் நமக்கு வேண்டுமானால் நமக்கு என்ன வேணும், ஒரு ஷேகு கட்டாயமாக வேண்டும். ஷேகு இல்லை என்று சொன்னால் தீனே இல்லை. ஷேகு இல்லைன்னா தீனே கிடையாது. ஒரு ஷேகை, ஒரு வழிகாட்டியை கட்டாயமாக, அவர் எப்படிப்பட்ட ஷேகாக இருக்கணும், நமக்கு தீனை கற்றுத்தரக்கூடிய, அல்லாவை காட்டித்தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய இல்முகளை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஷேகாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஷேகு தான் நமக்கு வழிகாட்ட முடியும். அவர்கள்தான் அல்லாஹ்வால் நமக்கு அனுப்பப்பட்டவர். அவர்களை யார் அனுப்புனது? அல்லாஹ். ரோட்ல நிறைய போஸ்ட்மேன் போறாங்க. எல்லா போஸ்ட்மேனும் நமக்கு மணி ஆர்டர் கொடுத்துருவாங்களா? எல்லா போஸ்ட்மேனும் கொடுக்கறது இல்லை. எந்த போஸ்ட்மேன் கொடுக்குறாரோ அவர் தான் நமக்கு அனுப்பப்பட்டவர். எந்த ஷேகின் மூலமாக நமக்கு அல்லாஹ்தாலா நேர்வழி காட்டுகிறானோ, தன்னுடைய தீனை கற்றுத்தருகிறானோ, நாம இங்க ஷேகையும் விளங்க வேண்டும், அல்லாஹ்வையும் விளங்க வேண்டும். ஷேகை பிடித்து கொண்டு அல்லாஹ்வை விட்டுட்டோம். நிறைய பேர் அப்படியும் செஞ்சிடறது. எங்க ஷேகு தான் எல்லாம், எங்க ஷேகு யாரு தெரியுமா, எங்க ஷேகு அப்படி, எங்க ஷேகு இப்படி, அவர் விட்ட ஆள் இல்ல, பயங்கரமான ஷேகு, அவரோட ஷேகு அப்படி, அவருக்கு அவ்வளவு முறியுதுங்க, அவ்வளவு ஹலீஃபாக்கள், அவ்வளோ வச்சிருக்கிறாரு, இது வச்சிருக்கிறாரு, மாசா வச்சிருக்கிறாரு, ஹான்கா வச்சிருக்கிறாரு, என்னென்னமோ. இங்க அல்லாவும் இல்ல, அல்லாவுடைய ரசூலும் இல்லை. அப்ப அவர்களுக்கு தீனும் கிடைக்காது, துனியாவும் கிடைக்காது. அப்படி என்னது, ஷேகை பிடித்து கொண்டு அல்லாவை மறந்து விட்டால் என்ன செஞ்சுட்டான்? அப்ப ஒன்னும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரிதான் எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு எதுக்கு ஷேகு அப்படின்னு போனாலும் தீன் என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. பசித்தா சாப்பிடணும், பசித்தால் பசிக்கு அல்லாஹ் என்ன வச்சிருக்க, உணவு ஏற்பாடு யார் செஞ்சது? அல்லாஹ் தான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். அந்த உணவை பல கட்டங்களாக ஏற்பாடு செஞ்சு நமக்கு பசிக்கு சாப்பிடுற அளவுக்கு கொண்டு கொடுப்பது யாரு தான்? அல்லாஹ் தான். சரி, அல்லாஹ் தான் கொடுக்குறான். அந்த பசியை போக்குவது யாரு தான்? அல்லாஹ் தான். சரி, அல்லாஹ் தான் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கிறோமா? எத்தனை கட்டங்களாக அந்த உணவு தயாராகி நம்முடைய தட்டு வரைக்கும் வருது. இந்த எல்லா வேலையும் செய்யறதும் அல்லாஹ் தான். விவசாயம் செய்யறதும் அல்லாஹ் தான். இந்த விவசாயத்துக்கான தண்ணீர், மழையை பொழிய வைக்கிறதும் அல்லாஹ் தான். விதைகளை முளைய வைக்கிறதும் அல்லாஹ் தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யார் அந்த விதைகளை பூமியிலே வெடிக்க செய்பவர். பூமியில போட்டுறோம், மண்ணுக்குள்ள புதைச்சி வைக்கிறோம், அதுக்குள்ள இருந்து அது என்ன செய்யுது, வெடிக்குது. ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா,
தானியத்தையும் விதைகளையும் வெடிக்க செய்பவன், முளைக்க செய்பவன். அப்படி எல்லாம் செய்து நமக்கு காய்கறி, பழங்கள், தானியங்கள் இது எல்லாம் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறது யாருதான்? அல்லாஹ் தான். ஆனா சாப்பிடும்போது அல்லாஹ்வை நம்ம நினைக்கிறதே இல்லை. சும்மா ஒரு கடமைக்கு பிஸ்மில்லா அது சொன்னா உண்டு, இல்லாட்டி அதுவும் இல்லை. அது ஒரு ஒரு கடமை. என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா அப்படின்னு சொல்லணும். ஒரு கடமை இல்லை, அதுல ஒரு பரக்கத்து இருக்கும், அவ்வளவுதானே தவிர இந்த சாப்பாட்டை அல்லாஹ் தான் எனக்கு கொண்டு வந்து என் தட்டில் கொடுத்துருக்குறான், அதை யாரும் என்ன செய்யறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. இப்ப துனியாவில் நாம அந்த சாப்பாடை மட்டும் பார்க்கிறோம், அல்லாஹ்வை நினைக்கிறதே இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நம்ம என்ன செய்யறது இல்லை, நினைக்கிறது இல்லை. தீனில் நேரடியா அல்லாஹ் பார்த்துப்பான், அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ்ட டைரக்டா நான் என்ன செஞ்சுப்பேன், கனெக்ஷன் வச்சுப்பேன். டைரக்டா சொர்க்கத்தை வாங்கிப்பேன். டைரக்டா சொர்க்கத்தை வாங்க முடியாது, ஷேக்கு தான் சொர்க்கத்தை கொடுக்கணும். நபிமார்கள் கொடுப்பாங்க, நபிமார்கள் சஹாபாக்களுக்கு கொடுப்பாங்க, ஷேகுமார்கள் அவங்களுடைய முரீதுகளுக்கு கொடுப்பாங்க. டைரக்டா என்ன செய்யாது. டைரக்டா எனக்கு சொர்க்கம்னு சொன்னா நான் சோறே சாப்பிட மாட்டேன், அல்லாஹ் தானே பசியை போக்குறான், என் பசி அல்லாவே போகட்டும் அப்படின்னு உட்காந்தா கியாமத்து வந்தாலும் பசி அல்லாஹ் போக மாட்டான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், என் பசிய அவன் தானே நிற்கிறான், நான் எதுக்கு சோறு சாப்பிடணும் அப்படின்னா சோறு பசி நீங்கிருமா? நீங்காது. இப்ப எந்த ஒரு காரியமும் அல்லாஹத்தாலா அதற்கு அஸ்பாபுகளை வச்சிருக்கிறான். தீனாக இருந்தாலும், துனியாவாக இருந்தாலும், சொர்க்கமாக இருந்தாலும். நரகத்துக்கு போகணும்னா நரகத்துக்கும் ஷேக் இருக்கு. நரகத்துக்கு யாரு? ஷைத்தான். யாருக்கு ஷேக் இல்லையோ அவர்களுக்கு ஷேக் ஷைத்தான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கிறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே அப்பவே அவருக்கு ஹிலாபத்து கட்டியாச்சு, தலப்பா கட்டி ஷேக் ஆக்கியாச்சு. அவரே அல்லாட்ட பொறுப்பு கேட்டு வாங்கிட்டாரு. கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களையும் கெடுப்பன. அல்லா தாலா ரைட், ஓகே வச்சுக்கோ. அவரு ஹிலாபத்து கேட்டு வாங்கிக்கிட்டார். எதுக்கு ஹிலாபத்து? நரகத்துக்கு. ஆமா, நரகத்துக்கு தலைவர் அவர் தான். நரக தலைவர் யாரு தான்? ஷைத்தான் தான். அப்ப அவருக்கு ஆளுங்க வேணும்ல. தனியா போய் நரகத்துல உட்காந்து என்ன பண்றது? நான் கத்தும் போது சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கத்தட்டும். அப்ப உலகத்துல ஷேக் இல்லாம யாருமே கிடையாது. சொல்லிக்கலாம் எனக்கு ஷேக் இல்லை. ஷேக் ஒன்று அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கணும், இல்ல அல்லாஹ்வுடைய வலியாக இருக்கணும், இல்லைன்னா ஷைத்தானாக இருக்கணும். இது இல்லாம எனக்கு வழிகாட்டியே இல்லைங்க அப்படின்னு உலகத்துல யாருமே இல்லை, யாரும் இருக்கவே முடியாது. இப்ப அல்லாஹ்விடத்தில் வர வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய நபியை பிடித்து அல்லாஹ்ட்ட வர முடியும். அல்லாஹ்வுடைய நபி இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய நேசரை பிடித்துதான் அல்லாஹ்ட்ட வர முடியும். யாரும் என்ன செய்ய முடியாது, நேரடியாக அல்லாஹ்விடத்தில் வர முடியாது. இது அல்லாஹ்வுடைய சுன்னத். அது எப்படிங்க? அது எப்படி யாரும் உலகத்தில் தானாக பிறக்க முடியுமா? உலகத்துல யாராவது ஒரு மனுஷன் நானா மனுஷன் ஆயிட்டேன், நானா இந்த உலகத்துல குதிச்சுட்டேன் சொல்ல முடியுமா? யாரும் தானாக உலகத்தில் எதுவும் மனுஷன் இல்ல, ஒரு ஆடோ ஒரு மாடோ. இந்த ஆடு வானத்துல இருந்து குதிச்சிருச்சுங்க, இந்த மாடு வானத்துல இருந்து குதிச்சிருச்சுங்க. அப்படி எந்த ஆடும் கிடையாது, எந்த மாடும் கிடையாது. அப்ப சொர்க்கவாசியாக ஆகிறது மட்டும் வானத்துல இருந்து குதிச்சு சொர்க்கவாசி ஆயிடுவார் அவரு? ஆக முடியாது. ஒரு சொர்க்கவாசியை பிடித்துதான் சொர்க்கவாசி ஆக முடியும். அது சொர்க்கவாசி யாரு? நபிமார்கள், வலிமார்கள். அவ்வளவு. அது எப்படி? அப்ப நீங்க சொர்க்கவாசி ஆயிட்டீங்களா? அல்லாஹ்வுக்கு தானே தெரியும். பார்த்தா தெரியும். காலமெல்லாம் சாப்பாட்டையே பார்க்காதவனுக்கு
சாப்பிட்டா பசி தீரும்னா அவனுக்கு புரியாது. அவன் சோறையே பார்த்ததில்லை, அவன் பசியிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் சோறு சாப்பிட்டா பசி தீர்ந்துருங்கப்பா அப்படின்னு, அது சோறு சாப்பிட்டு பசி தீர்ந்துருமா? அவனுக்கு எப்படி புரியும்? சோறு சாப்பிட்டவங்களுக்கு தான் அது புரியும். நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு பசி தீர்ந்து இருக்குது, நாங்க இப்ப ராகத்தா இருக்கு, இப்ப எங்களுக்கு என்ன இல்லை, பசி இல்லை, நாங்க ராகத்தா இருக்கிறோம், தெம்பா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம். அது எப்படி நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுன்றத நாங்க எப்படி நம்புறது? உன்னை நாங்க எப்படி நம்ப வைக்கிறது? அதுக்கும் வழி இல்லை. அதுக்கும் நீ அனுபவிச்சு பார்த்துதான் என்ன செய்ய முடியும். எதையுமே இவங்க சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன செய்யணும், அடையாளங்கள் இருக்கும், அவ்வளவுதான். பசியா இருக்கிறவன் அவன் ஒன்றும் செய்ய முடியாம பலகீனமா இருப்பான். நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கிறவன் நல்லா தெம்பா இருப்பான். நம்மள மாதிரி இல்லையே இவரு, அதை விளங்கணும். இவர் எப்படி இருக்கிறாருன்றது முழுசா விளங்க முடியாது. ஆனா எப்படி விளங்கலாம்? நம்ம பலகீனமா இருக்கிறோம், இவர் தெம்பா இருக்கிறார், அதை வச்சு விளங்கிக்கலாம். அப்ப ஏதோ இருக்குது, அப்படித்தான் விளங்க முடியுமே தவிர முழுசா விளங்குனதுக்கு பிறகுதான் நான் வருவேன்னா நீ விளங்கவே முடியாது. நீ வந்தா தான் விளங்க முடியும். அப்ப அல்லாவை அடைந்தவர்கள், அல்லாவே அடைஞ்சிருக்க, அப்ப சொர்க்கத்தை அடைகிறது என்ன பெரிய விஷயமா? அல்லாவையே அடைஞ்சிருக்கும் பொழுது இதுல அதை எதுவும் கேள்வி, நீங்க எப்படி அல்லாவை அடைஞ்சிட்டீங்களா? இது எதுவும் சொல்லி புரிய வைக்க முடியாது, கேட்டு புரிய வைக்க முடியாது. இது சொந்தமாக அனுபவிச்சுதான் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்ப அல்லாஹால ஒவ்வொன்றுக்கும் ஒரு அஸ்பாபுகளை, காரண காரியங்களை வச்சிருக்கிறான். அந்த காரண காரியங்களை முறையாக பயன்படுத்தும் பொழுதுதான் அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். சாப்பாடு இருக்குது, தட்டுல இருக்குது, தட்டு வரைக்கும் வந்துருச்சு, பசி தீர்ந்துருமா? தீராது. நாம் சாப்பிடணும். வாயில எடுத்து வச்சுட்டோம், வாயில வச்சுட்டு துப்பிட்டு இருக்கிறார், வாயில கூட வச்சுட்டார், ஒரு மெண்டு முழுங்க மாட்டேங்கிறார், மெண்டு துப்பிட்டு இருக்கிறார், பசி தீருமா? என்ன செய்யணும்? மெண்டு முழுங்கணும். அப்ப எந்த காரியமாக இருந்தாலும் அதனுடைய முறையில், நபிமார்களை அனுப்பியது அல்லாஹ் தானே, ரசூலை அனுப்பியது அல்லாஹ் தானே. அந்த ஈமானே இல்லாட்டி அவங்கள்ட்ட நம்ம பேசி புரிய வைக்க முடியாது. இப்ப நபிமார்களை அனுப்பியது அல்லாஹ் என்றால் நபிமார்களுக்கு பிறகு வழிமார்களையும் அல்லாஹ் தான் அனுப்புகிறான். வழிமார்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தான் கூறுகிறான். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வழிகாட்டியை நான் அனுப்புவேன் என்று அல்லாஹ் தான் சொல்றான். நபி இல்லை, ஆனால் வழி இருக்கிறார்கள். நபிமார்களுக்கு பிறகு வழிமார்களை வழிகாட்டியாக நான் செய்வேன், அனுப்புவேன், அல்லாஹ் தான் அனுப்புறான். அவுலியாக்கள், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவுலியாக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் தான் சொல்றான். அல்லாஹ் தஆலா விலைக்கு தருவானாக. இப்ப ஷைகுமார்களை நாம பார்த்துட்டோம், அவங்கள்ட்ட வந்துட்டோம், சோத்தை பார்த்தவொன்னே பசி தீர்ந்துருமா? இல்லை. ஷைகுமார்களை நான் பார்த்துட்டேன், நான் வந்துட்டேன், நான் பையத்தை செஞ்சுட்டேன், அதனால மட்டும் என்ன ஆக போறது இல்லை, நமக்கு நேர்வழி முழுமையாக போவதில்லை. அவர்களோடு எப்படி நடக்க வேண்டுமோ அந்த முறையில் நாம் நடக்க வேண்டும். அவர்களிடத்தில் படிக்க வேண்டியதை படித்து அமல் செய்ய வேண்டிய முறையில் அமல் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஈமான், நம்முடைய நேர்வழி அது தெளிவானதாக ஆகும். நாம நேர்வழி பெற்றவர்களாக ஆக முடியும், நாம சொர்க்கவாசியாக ஆக முடியும். இல்லாத வரைக்கும் நாம நேர்வழி பெற்றவர்களாக ஆக முடியாது, சொர்க்கவாசிகளாகவும் ஆக முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் நிச்சயமாக நன்மையை அடைய முடியாது, நல்ல நிலைமையை அடைய முடியாது, ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன்,
நீங்கள் விரும்பக்கூடியதிலிருந்து செலவு செய்யாத வரை. நீங்க விரும்பக்கூடியதிலிருந்து சும்மா நம்ம தொழுதுட்டோம், நம்ம வச்சுட்டோம், அப்படி போயிட்டாலாம் என்ன ஆகாது, ஒன்றும் கிடைக்காதுன்றான். லன் தனாலு, நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள், அடைந்து கொள்ள மாட்டீர்கள். குரான்ல 4வது ஜுஸுடைய ஃபர்ஸ்ட் ஆயத். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இப்ப மனுஷனுக்கு ரொம்ப பிரியமானது என்னது? எதை வேணா விட்டுடலாம், இதை விட முடியாது. அது என்னது? எதை இழந்தாலும் இதை இழந்துடக்கூடாது. அது என்னது? சந்தோஷம், ஈமான். நம்ம உலக ரீதியா சொல்றோம். உயிரா உலக ரீதியா மக்கள்கிட்ட என்னது? மானத்தை இழந்துடக்கூடாது. என்னத்தை இழந்துடக்கூடாது? அதானே, உயிர் போனாலும் பரவாயில்ல, மானம் போயிடக்கூடாது. இப்போ மனுஷனுக்கு மிக முக்கியமானது என்னது? ஆனம். அதுக்கு இன்னொரு பேரு சுயமரியாதை. கொஞ்சம் நல்ல தமிழ்ல சொன்னா சுயமரியாதை. அதை என்ன செய்யக்கூடாது? இழந்துடக்கூடாது. அப்போ ஒரு மனிதனுக்கு மிக பெரியது என்னதான்? மான மரியாதை, சுயமரியாதை. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு பிடித்ததை செலவு செய்யாத வரை நீங்கள் என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாதுன்ற. இப்ப இதுதான் ஷேகுமார்கள்ட்ட மக்கள் வருவதை விட்டு தடுப்பது. இதுதான் என்ன? என்னுடைய கௌரவம், என்னுடைய மரியாதை, என்னுடைய பெருமை, கல்விக்கு இதுதான் தடைன்னு சொல்லுவான். கல்விக்கு ஷேகுமார்கள்ட்ட என்ன எதுக்காக வரும்? கல்விக்காக தான் வரும். ஆனா இந்த கல்விக்கு தடை என்ன? ஒருத்தன் வெக்கப்பட்டான்னா அவன் கற்றுக்கொள்ளவே மாட்டான். எதையும் வெக்கப்பட்டவன் என்ன செய்ய மாட்டான்? கற்றுக்கொள்ள. வெக்கத்தை விட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்பட்டவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? எதையும் கற்றுக்கொள்ள முடியும். சஹாபாக்கள் அதைத்தான் முதல்ல என்ன செஞ்சாங்க? துறந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எப்படி ஆயிட்டாங்க? ஒரு குழந்தையை போல ஆயிட்டாங்க. ஒரு சின்ன குழந்தைய மாதிரி ஆயிட்டாங்க. எப்படி சொன்னாங்க? எதிரிகள் சொல்றாங்க. ஒருத்தர் பார்த்துட்டு போயிட்டு மக்காவாசிகள்கிட்ட சொல்றாரு, நான் ரோம பேரரசிட்ட போயிருக்கிறேன். ரோம பேரரசு, அந்த மன்னர்கள், அவர்களுடைய அரண்மனைகள்லாம் போயிருக்கிறேன். பாரசீக அரண்மனைகளுக்கு போயிருக்கிறேன். அங்கே அவர்களுடைய மன்னருக்கு அந்த மக்கள் தரக்கூடிய மரியாதைகள், ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு விதமான மரியாதைகள், முறைகள் இருக்கும். அவங்க செய்யக்கூடிய மரியாதை முறைகள் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பார்த்திருக்கிறேன். ஆனால் எங்கேயுமே நான் இப்படி பார்க்கல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அவர்களுக்கு தரக்கூடிய மரியாதையை போல உலகத்துல நான் எங்கேயுமே பார்க்கல. எந்த அளவுக்கு தங்களுடைய மரியாதையை, இது என்ன இல்லை, இதுதான் நஃப்ஸுன்னு சொல்றது. அதான் என்னது? நஃப்ஸ். நஃப்ஸு நஃப்ஸுனா எதையோ நஃப்ஸுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. என்னது? ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் நஃப்ஸுன்னு வச்சுக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னா ஒரு பிரியாணி மேல நஃப்ஸுங்க இவருக்கு. ஒரே நஃப்ஸு அடிச்சுக்கிறோம், பிரியாணி நஃப்ஸு அடிச்சுக்கிறோம். அது ஒன்றும் நஃப்ஸு இல்லை. ஒருத்தருக்கு அல்வா சாப்பிட்றதுல ரொம்ப ஆசைன்னா
ஒரு அல்வா அல்வான்னு நப்சு அடிச்சுக்கிறோம். அது இல்லை நப்சு. அந்த நப்சை ஒன்றும் சுத்தம் செய்யணும் அல்ல சொல்லல. அல்வா பிரியமா இருக்கா சாப்பிடு, பிரியாணி பிரியமா இருக்கா சாப்பிடு, ஒன்றும் அது ஒன்றும் ஹலாலா எதை வேணா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, அது ஒன்றும் தடையே கிடையாது. அல்லாஹ் தஆலா சொன்னது நப்சை சுத்தப்படுத்துங்கள். எங்கே? எனக்கு முன்னால், என்னுடைய நபிமார்களுக்கு முன்னால், என்னுடைய வலிமார்களுக்கு முன்னால் உங்களுடைய கண்ணியத்தை, உங்களுடைய நப்சை நீங்க என்ன செய்யுங்க? அங்கே அடிபணிய செய்யுங்க. அங்கே நீங்கள் கீழாக ஆக்குங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்வான்? உயர்வை கொடுப்பான். உலகத்துல எங்கேயும் பணிய தேவையில்லை. அல்லாஹ்விற்கு முன்னால், அல்லாஹ்விற்காக நபிமார்கள் அவுலியாக்களுக்கு முன்னால் பணியுங்கள். அல்லாஹ் சொல்றது லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் உங்களுக்கு விரும்பியதை, நீங்கள் விரும்பியதை செலவு செய்யாத வரை நீங்க என்ன செய்ய முடியாது? நன்மையை அடையலாம். அது என்ன நன்மை? நேர்வழி, ஈமான், ஹிதாயத், சொர்க்கம், அல்லாஹ்விடத்திலிருந்து நல்ல பாக்கியங்களை, பரக்காத்துகளை, ரஹ்மத்துகளை என்ன செய்ய முடியாது? அடைய முடியாது. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்சது என்னதான்? தன்மானம், சுயமரியாதை. இதை வெளியில யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஆனால் அல்லாஹ்விற்காக இதை கொடுக்கணும். அல்லாஹ்விற்கு நாம என்ன செஞ்சு ஆகணும்? அடிபணிந்து ஆகணும். இப்ப நபிமார்களுக்கு, வலிமார்களுக்கு நாம் அடிபணிவது, யாருக்கு அடிபணிகிறோம்? நாம அல்லாஹ்வுக்கு தான் அடிபணிகிறோம். சஹாபாக்கள் இந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க. பாக்குறவங்களாம் பைத்தியக்காரங்கன்னாங்க. அவங்க எதை பத்தியும் கவலைப்படலை. யாருடைய சொல்ல பத்தியும் அவங்க என்ன செய்யல? கவலைப்படலை. ஆனா இப்படி ஒரு மனிதருக்கு இவ்வளோ கண்ணியம் கொடுக்கணுமா, இவ்வளவு மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னு எதிரிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? பொறாமப்பட்டாங்க. சஹாபாக்களை கேவலமா பேசணும். அதை போறாங்க பாருங்க பைத்தியக்காரர்கள் அப்படின்னாங்க. ஆனால் சஹாபாக்கள் என்னது? அது எதையும். அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான். அப்படி அல்லாஹ் தஆலா அந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான். உலகத்தில் யாருக்கும் நாம அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் நாம் தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்மை படைத்த அல்லாஹ்விற்கு நாம் என்ன செய்யணும்? அடிபணிய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் பணிந்து நடக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பணிவது என்றால் அல்லாஹ்வுடைய நபிமார்களிடத்தில் நாம் அந்த பணிவை காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய அவுலியாக்களிடத்தில், ஷேகுமார்களிடத்தில் நாம் அந்த பணிவை காட்ட வேண்டும். அவர்களிடத்தில் காட்டக்கூடிய பணிவு அது அல்லாஹ்விடத்தில் காட்டக்கூடிய பணிவு. அவரிடத்துல காட்டக்கூடிய பணிவு. அப்ப அல்லாஹ்ட்ட எதை காட்டணுமோ அதை ஷேகுமார்களிடத்துல காட்டணும். அதை பரிபூர்ணமாக அந்த பணிவை காட்டியவர்கள் சஹாபாக்கள். அது விளங்குனாங்க. நாம மரியாதை கொடுக்கிறது ரசூலுக்கு அல்ல, உண்மையில் யாருக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு மரியாதை கொடுக்கிறோம் என்பதை விளங்கி, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாலும் அது என்னதான்? குறைவுதான். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வே சொல்றான், அம்மா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர்கள் கொடுப்பதில்லை. எவ்வளவு அல்லாஹ் மரியாதை செஞ்சாலும் அது என்னதான்? குறைவுதான். இப்ப முதலாவது நம்முடைய கண்ணியத்தை, நஃப்ஸை கீழ்ப்படுத்த வேண்டும். அதனாலதான் நஃப்ஸை தஸ்கியத்து செய்ய வேண்டுமானால் ஒரு ஷேக் வேணும். என் நஃப்ஸை நானே தஸ்கியத்து செய்யறேன், எனக்கு நானே கட்டுப்பட்டுக்கிறேன்றதுனால என்ன ஆக போகுது? அதுல ஒன்றும் என்ன கிடையாது, கீழ்படுத்துறதுன்றது கிடையாது, பெருமை தான். நான் யாரும் கட்டுப்பட மாட்டேன், என் பேச்ச என் இஷ்டத்துக்கு நான் நடப்பேன். அது என்னதான்? நஃப்ஸுக்கு இன்னும் பெருசாகிட்டு தான் போகும். நான் நஃப்ஸை கட்டுப்படுத்தி
தொழுகையில இபாதத்துல ஈடுபடுத்த போறேன்னா, அப்போ நான் தொழுக ஆரம்பிச்சுட்டேன். நான் என்னுடைய நப்சை கட்டுப்படுத்தி நான் இப்போ இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? ஒழுக்கமாக இருக்கிறேன், நான் தொழுகையாளியாக இருக்கிறேன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன், நான் அப்படியே பக்குவசாலியாக இருக்கிறேன், பக்குவமா இருக்கிறேன், பேணுதலா இருக்கிறேன். இதுலலாம் என்ன ஆயிரும்? நப்சு தான் நல்லா பெருது போயிடும். அதனாலதான் ஷேகுமார்கள் அதுக்கு வேற வழியே இல்லைன்ற, வேற வழியே இல்லை. நப்சை தஸ்கியத்து செய்வதற்கு ஷேகை விட்டால் வேறு வழியே கிடையாது. இப்ப நப்சு தஸ்கியத்தை ஆயிருச்சு, எல்லா பாக்கியத்தையும் எல்லாம் கொடுத்துருவான். அதை விட பெரிய பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது இந்த உலகத்திலேயும் ஆகிரத்திலையும். நப்சு தஸ்கியத்தை ஆகுவதை விட பெரும் பாக்கியம் ஒண்ணுமே கிடையாது. அதற்கான வழி நமக்கு ஒரு ஆளு கிடைச்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நமக்கு ரொம்ப சுலபம். பசி வந்துருச்சு, சோறே இல்லை, பசியை எப்படி தீர்க்க முடியும்? வழியே இல்லை, எவ்வளவு கஷ்டம். சோறு வந்துருச்சு, அந்த பசியை தீர்க்கிறது கஷ்டமா லேசா? ரொம்ப ஈஸி. இப்போ அவங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே. இப்ப சோறு இல்லாம பசியை தீர்க்கணும்னு சொன்னா என்னதான் உருண்டு பிறண்டாலும் இந்த பசியை தீர்க்கிறது முடியாத காரியம். ஆனா சோறு கிடைச்சிருச்சுன்னா சுலபமாக தீர்த்து விடலாம். அதே போலதான் ஷேகை இல்லாவிட்டால் இந்த தீனை கற்றுக்கொள்வது, தீனில முன்னேறுவது முடியாத காரியம். தீனில என்ன செய்ய முடியாது? இதை பிடிச்சா அது ஓட்டையாயிரும், அதை பிடிச்சா அங்க ஓட்டையாயிரும், அங்க பிடிச்சா இங்க ஓட்டையாயிரும். என்ன செய்ய முடியாது? தீனை நம்மால் சரி செய்ய முடியாது. ஷேகு கிடைத்து விட்டால், சோறு கிடைச்சிருச்சு, சோறு கிடைச்சது, இதுக்கு மேல பசி எப்படிங்க போகும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட வேண்டியது இருக்குதா? சோறு கிடைச்சிட்டாலே பசி போன மாதிரிதான். இப்ப ஷேகு கிடைத்து விட்டாலே நமக்கு என்ன ஆகி போச்சு? தஸ்கியத்து கிடைச்சு போச்சுதான். ஆனாலும் அந்த சோறை நாம எடுத்து சாப்பிட்டு நாம என்ன செய்யணும்? அதை முழுங்கணும். அது மாதிரி ஷேகுமார்களை நாம் அவர்களிடமிருந்து கற்க வேண்டியதை கற்று அமல் செய்யணும். அவர்களோடு நடக்க வேண்டிய முறையில் நடந்து கற்றுக்கொண்டு நாம் என்ன செய்யணும்? அமல் செய்யணும். அதே போலத்தான் அவுலியாக்கள் சொல்லுவாங்க, மனிதனுக்கு மானத்துக்கு அப்புறம் இரண்டாவது என்னது? பொருள், பணம், காசு. காசு பணம் யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? இவ்வளவு ஒரு பெரிய கோடீஸ்வரன் போய் ஒரு 100 ரூபாய் கொடுத்தா வாங்கி பகையில போடுவாங்க, வேணான்னு சொல்லுவாங்களா? காசு பணம் வேணான்னு யாரும் என்ன செய்யறது இல்லை, சொல்ல மாட்டாங்க. இப்ப காசு பணம் பொருள் செல்வம் இது எல்லோருக்கும் மிக விருப்பமானது. அப்ப இரண்டாவதாக உங்களுடைய செல்வத்தை நீங்கள் செலவு செய்யாத வரை நீங்க என்ன செய்ய முடியாது? நன்மையை அடைந்து கொள்ள முடியாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னான், உஹது மலையை நான் தங்கமாக்கி கொடுத்துறேன், என்ன செய்யுங்க? உஹது மலையை வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் வேணான்ட்டேன். ரசூலுல்லாஹ் பேசாம வாங்கியிருந்தா நமக்கெல்லாம் கூட கொஞ்சம் பங்கு கிடைச்சிருக்கும். சரின்னு வாங்கி ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு எல்லாம் ஜம்சம் தண்ணி கொடுத்து விடுற மாதிரி ஆளுக்கு ஒரு 10 பவுன் கொடுத்து விட்டாங்கன்னா இன்னைக்கு முஸ்லீம் எல்லாம் நல்ல சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நம்மளா இருந்தா அப்படித்தானே யோசிப்போம். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்க? வேணான்ட்டாங்க. ஆனால் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, போருக்கு போகணும், காசு எடுத்துட்டு வாங்க. போருக்கு போகணும், என்ன வச்சிருக்கீங்க? எல்லாம் கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. ஏன் அல்லாட்ட வாங்கிட வேண்டியதானே? அல்லாட்ட தானே கேட்கணும். அல்லாட்ட கேட்டு டேரக்டா உஹது மலையை தங்கமாக்கி கையில வச்சுக்கிட்டு அதை பாடுங்க தாராளமா செலவு செஞ்சிருந்தா இந்நேரம் அன்னைக்கே எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். உலகத்தையே என்ன செஞ்சிருக்கலாம்? முஸ்லீம் ஆக்கியிருக்கலாம். உஹது மலை அதே மாதிரி எல்லாம் கொஞ்சம் இந்த இமயமலையும் கொஞ்சம் தங்கமாக்கிரு,
அப்படின்னு வாங்கி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, என்னுடைய அல்லாஹ் வந்து இமயமலையை தங்கமாக்கிட்டான், உஹது தங்கமாக்கிட்டான். யார் என்னை ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த தங்கம். யாராவது வேணாம்னு சொல்ல போறாங்க? யாராவது இல்லைங்க வேணாங்க, தங்கம் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் முஸ்லீம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்ல போறாங்க? சந்தோஷமா எல்லாம் வந்திருப்பாங்க. அது தேவையில்லை. அப்படி இஸ்லாம் தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்ததை வேணான்ட்டாங்க. ஆனால் சஹாபாக்கள்கிட்ட இருந்து வாங்கினாங்க. எதற்காக? அவர்கள் அப்பொழுதுதான் தஸ்கியத் ஆவார்கள், அப்பொழுதுதான் அவர்கள் நன்மை அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கிட்டா, அல்லாஹ் கொடுத்துட்டான், ரசூல்லா செலவு செஞ்சுட்டாங்க, ரசூல்லாவுக்கு நன்மை கிடைக்கும், மற்ற மக்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, இவங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது, நல்ல காரியங்கள் இவங்களுக்கு எந்த பங்கும் இல்லாம போயிருமே. அப்ப எல்லோருடைய பங்கும் இதுல என்ன செய்யணும்? வர வேண்டும். எல்லோருடைய உழைப்பும் எல்லோருடைய சிரமமும் முயற்சியும் இந்த விஷயத்துல என்ன செய்யணும்? தீனில் வர வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட வேணான்ட்டாங்க. ஆனால் என்ன செய்யறாங்க? சஹாபாக்கள்கிட்ட கொண்டு வாங்க கேட்கிறாங்க. ஹதீஸில் எத்தனையோ ஹதீஸ், பல சந்தர்ப்பங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, என்ன இருக்குது, கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. வாங்கி வாங்கி அவங்களுக்காக இல்லை, அவங்க பட்டினி கிடப்பாங்க. அவங்க எல்லாத்திலையும் வாங்கி கோட்டை கட்டலை, எல்லாத்திலையும் பிடிங்கி ஏமாத்தி அவங்க கோட்டை கட்டிக்கல. அவர்களுடைய வீட்டில் ஒரு இரவு பணம் இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குனதில்லை, வெறும் கையாக தான் தூங்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் எதுவும் இல்லாம தான் தூங்கி இருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள்ட்ட என்ன செய்றாங்க? வாங்குறாங்க. அப்ப அந்த சுன்னத்து தான் அவுலியாக்கள் முரீதுகளிடமிருந்து வாங்குறது. எதற்காக? அவர்களுடைய தஸ்கியத்திற்காக. இப்ப நம்முடைய சேவகர் நம்மள்ட்ட இருந்து வாங்குறாங்கன்னா அது எதற்காக? நம்முடைய தஸ்கியத்திற்காக, நம்முடைய முன்னேற்றத்திற்காக, நாம் நேர்வழி பெறுவதற்காக. இப்ப நம்முடைய கல்வில் நாம எது நம்முடைய கல்வில உட்கார்ந்து இருக்குதோ அந்த துனியா, அந்த செல்வம் தீனுக்காக செலவு செய்யும் பொழுது அந்த கல்வில் தீன் இறங்கும். ஓசையில கிடைக்கிறத மதிப்பு இருக்காது. அது என்னதான் உயர்ந்த பொருளாக இருந்தாலும் இலவசமா கிடைக்கும் போது அதுக்கு என்னது? மதிப்பு இருக்கிறது இல்லை. அப்ப அதனாலதான் அல்லாஹ் தஆலா நீங்க என்ன செய்யுங்க? உங்களுக்கு விருப்பமானதை செலவு செய்தால்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? நன்மையை அடைந்து கொள்ள முடியும். அந்த நன்மை என்ன? நேர்வழி. அப்ப நம்முடைய ஷேகுமார்களிடமிருந்து நமக்கு என்ன கிடைக்குது? ஈமான் கிடைக்குது. ஷேகுமார்கள், நபிமார்கள் நம்மள்ட்ட இருந்து புடுங்கிறதுக்கு வரல, நம்மள்ட்ட இருந்து நமக்கு கொடுக்கறதுக்காக வந்து இருக்கிறாங்க. எதை கொடுக்குறாங்க? உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது, அதை நமக்கு கொடுக்குறாங்க. அதை நம்முடைய பெற்றோர்கள் கொடுக்க முடியாது, நம்முடைய பிள்ளைகள் கொடுக்க முடியாது, நண்பர்கள் கொடுக்க முடியாது, யாரும் உலகத்தில் நமக்கு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த செல்வத்தை ஷேகுமார்கள் நமக்கு கொடுக்குறாங்க. அதையும் எப்படிப்பட்ட செல்வம்? காலாகாலத்திற்கும் அழியாமல் நிலைத்து நிற்கக்கூடிய செல்வம். இந்த செல்வத்துக்கு என்ன கிடையாது? ஷேகுமார்கள் நமக்கு கிடைக்கக்கூடியது அதுக்கு அழிவே கிடையாது. அந்த ஈமான், அதை நாம புடிச்சுக்கிட்டோம், அதை நம்ம வாங்கிக்கிட்டோம், அதை நம்முடைய கல்வில பதிய வச்சுக்கிட்டோம். அந்த ஈமான் உலகத்திலும் வரும், கபரிலும் வரும், மஹஷரிலும் வரும், சொல்ல நாளை ஆகிரத்துல சொர்க்கத்திலும் வரும். இங்க படித்த இந்த பாடங்கள், இந்த பாடத்துக்கு என்ன கிடையாது? சுற்றி நெகின்னு சொல்லுவாங்க. ये ऐसा सबक है छुट्टी नहीं है, इसको छुट्टी नहीं. இது இப்படிப்பட்ட பாடம். இந்த பாடத்துக்கு என்ன கிடையாது? விடுமுறையே கிடையாது, லீவே கிடையாது, லீவ் இல்லாத பாடம் இது. அப்போ அவர்கள் இந்த பாடத்தை எப்படி படிக்கல? சும்மா படிச்சிடல. அவர்கள் அதுக்கு என்னெல்லாம் பாடுபட வேணும் அப்படி பாடுபட்டு தான் படிச்சாங்க, பாடுபட்டு தான் சொல்லி தராங்க. சும்மா நமக்கு சொல்லி தரல.
அவர்களுடைய ஈமானை தான் நமக்கு கொடுக்குறாங்க. அவர்களிடத்துலயே ஈமான் இல்லாட்டி அது நமக்கு என்ன செய்யாது, வெளிச்சத்தை கொடுக்காது. அவருடைய கல்வில ஈமான் இல்லை, நம்முடைய கல்வில ஈமான் என்ன செய்யாது, வெளிச்சம் வராது. இப்ப அவருடைய கல்வில ஈமான் இருக்குதுன்னா அந்த ஈமானை பாதுகாப்பதற்கு பாடுபட்டுக்கிட்டே இருந்தாதான் ஈமான் இருக்கும். ஈமானை அப்படியே விட்டுட்டோம், காத்துல பறக்க விட்டோம்னா பறந்து போயிடும். அப்போ நம்முடைய சேகுமார்கள் நமக்கு ஈமானை கொடுக்கறாங்கன்னா அந்த ஈமானை அவர்கள் பாடுபட்டு உற்பத்தி செய்து சேர்த்து வச்சு நமக்கு கொடுக்குறாங்க. அந்த சிரமம் அந்த கஷ்டம் நமக்கு தெரியாது, நமக்கு அது விளங்காது. தங்களுடைய உயிர் ஆற்றலை நமக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு பொதுவான பயான் மாதிரி இல்லை. ஏதோ அந்த புக்கில் படித்தோம் இந்த புக்கில் படித்தோம் படிச்சுட்டு அப்படி ஒப்பிக்கிறோம், அது இல்லை. இது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் உண்டாக்கி நமக்கு என்ன செய்யறாங்க, அவர்கள் வச்சிருக்கிற வெளிச்சத்தை நமக்கு ஏற்றி விடுறாங்க. அவருடைய அந்த நெருப்பு நமக்கு கொடுக்குறாங்க. இப்ப நாம என்ன கொடுக்க முடியும், நம்மால் கொடுக்க முடிஞ்சது இந்த துனியா தான். திரும்ப நாம என்ன ஆகிரத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியும்? ஆகிரத்தை அவங்க தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாம என்ன அவங்களுக்கு கொடுக்க முடியும்? நம்மளால முடிஞ்சது என்னதான், இந்த துனியா தான். இதை விட வேற ஒன்றும் நம்மளால கொடுக்க முடியாது. முதல்ல கொடுக்க வேண்டியது மரியாதை, அந்த இல்முக்கான மரியாதை, அதற்கான கண்ணியம், அதற்கான உயர்வு. அதற்காக நம்முடைய நஃப்ஸை எந்த நிலையிலும் தாழ்த்தி கொள்ள தயார். இந்த இல்மு, இந்த ஈமான், இந்த ஹிதாயத் எனக்கு வேண்டும் என்பதற்காக நம்முடைய நஃப்ஸை கீழாக்குவது. இரண்டாவது, நம்முடைய செல்வங்களை, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களில் இருந்து நாம் முடிந்த அளவு தாராளமாக செலவு செய்வது. அப்ப அந்த செலவு உண்மையில் செலவு இல்லை, அது மிகப்பெரிய வரவு. அதற்கும் அல்லாஹ் தனியா நன்மையும் கொடுத்துருவான். நம்ம ₹1 செலவு செய்தால் அதற்கு அல்லாஹத்தாலா 1க்கு 10, 1க்கு 100, அது சேகுமார்கள்ட்ட கொடுத்தா அதை அல்லாஹ் பல மடங்காக பிறகு கொடுப்பான். மற்ற இடங்கள்ல நாம செலவு செய்வதை விட ஒரு ஏழைக்கு கொடுக்கிறோம், இல்ல வேற ஒரு நல்ல காரியங்களுக்கு கொடுக்கிறோம், அதை விட சேகுமார்கள்ட்ட நம்ம கொடுக்கக்கூடிய ஹதியாக்கள், அது அதை விட உயர்ந்த செலவு வேற எதுவுமே கிடையாது. மிக பாக்கியமான செலவு வேற எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியம்தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பைசாவுக்கும் அல்லாஹத்தாலா என்ன செய்வான், நமக்கு நன்மைகளை தருவான். நம்முடைய தீனில் எல்லாம் முன்னேற்றத்தை தருவான். சேகுமார்கள் சொல்லுவாங்க, எங்களுடைய சொத்தை நாங்க உயிரை கொடுத்து நாங்க படிச்ச இந்த பாடங்களை, எங்களுடைய சொத்தை நாங்க கொடுக்கணும். இந்த அற்ப துனியாவை நீங்க வச்சுக்கிட்டு அமுக்கி பதுக்கி வச்சுப்பீங்க. அந்த துனியாவை நீங்க என்னது துறக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆனா எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் உங்களுக்கு வாரி வழங்கணும். நாங்க இது எப்படி அநியாயம் இல்லையா? இது எங்களுடைய சொத்துக்களுக்கு நீங்க விலை கொடுக்கவே முடியாது. இந்த உலகத்தையே கொடுத்தாலும் இதுக்கு என்ன ஆகாது, விலையாக ஆகாது. உங்களையே கொடுத்தாலும் இதுக்கு என்ன ஆகாது, விலையாக ஆகாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், இதுக்காக நீங்க செலவு செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இந்த துனியாவிலே பரக்கத்து செய்வான். நான் விலைக்கு செலவு செய்யணும். நான் இது எனக்கு என்ன கிடையாது, செலவு இல்லை, இது என்னுடைய வரவுன்னு நம்ம நினைச்சு செலவு. இது இதனுடைய வரவு அல்லாஹ் இந்த துனியாவிலையும் காட்டுவான், ஆகிரத்திலையும் காட்டுவான். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்த பரக்கத்துகளை நாம கண்கூடாக அனுபவிச்சிருக்கோம். நம்முடைய சேகுமார்களுக்கு நம்ம நியத்து வச்சாலே அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருவான். நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு போறோம், ஹைதராபாத் போறோம், கொடுக்கணும் அப்படின்னு நியத்து வச்சாலே அல்லாஹ் தாலா பரக்கத் செஞ்சிருவான். அதான் சேகுமார்கள் சொல்லுவாங்க, இப்போ இது என்னன்னு சொன்னா, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நாம என்ன செய்யறோம்னு விளங்கி செய்யணும். இப்போ நாம சேகுமார்களுக்கு கொடுக்குறோம், அதிகாரிகளுக்கு கொடுக்குறோம், நம்முடைய நஃப்ஸு என்ன செய்யும், நஃப்ஸுக்கு ஒரு கசப்பு வரத்தான் செய்யும், நஃப்ஸுக்கு கசப்பு இருக்கத்தான் செய்யும்.
அது இல்லாம இருக்காது. ஆனால் அந்த அந்த ஹதியாக்களின் காரணமாக அல்லாஹாலா நமக்கு ஒரு நோய் வர வேண்டியது இருந்திருக்கும். அந்த நோய் அல்லாஹ் வராமல் தடுத்து விடும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நோய், ஆனா நம்ம எப்படி ஹதியாக்கள் கொடுக்கணும்? ஏதோ ஏழைக்கு கொடுக்குற மாதிரி, தனக்கு மிஞ்சினது தானமும் தர்மமும், அப்படி ஒரு ஏழைக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தால் அதுல பெரிய பரக்கத்து இருக்கு. எப்படி கொடுக்கணும் அந்த கணக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்மள்ட்ட என்ன இருக்குது, என்ன வருது, என்ன போகுது, நம்முடைய வரவு செலவு கணக்குகள் எல்லாம் நமக்கு கூட தெரியாது, ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ்தால அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப யாரு என்ன செலவு செய்யறாங்க? ஒருத்தர் 100 ரூபா தான் வச்சிருக்கிறார், அவர் 10 ரூபா கொடுக்கிறாருன்னா அது அல்ஹம்துலில்லாஹ், அவர் தன்னுடைய செல்வத்தில் 10ல ஒரு பங்கு கொடுக்கிறார். நான் ஒருத்தர் 1000 ரூபா வச்சிருக்கிறார், அவர் 10 ரூபா கொடுத்தா 2 10ம் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒண்ணு கிடையாது. 100 ரூபா வச்சிருக்கவர் கொடுத்த 10க்கு அல்லாஹ்விடத்தில் பெரிய மதிப்பு இருக்கு. இப்ப அல்லாஹ்தால அந்த சதவீதத்தை தான் பார்க்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து இல்லை, ஷேகுமார்கள் கிடைச்சும் பரக்கத்து இல்லைன்னு சொன்னா நாம விளங்கணும், நம்முடைய வாழ்க்கையில நாம ஷேகுமார்களோடு நடக்க வேண்டிய முறையில் நடக்கவில்லை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்கவில்லை, அவர்களிடமிருந்து படிக்க வேண்டிய இல்முகளை நாம படிக்கல, படித்தாலும் அமல் செய்யவில்லை. இரண்டாவது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹதியாக்களை நாம சரியான முறையில் கொடுக்கவில்லை. விளங்கணும், நாம கொடுக்கல, அல்லாஹ் தான் கொடுக்கிறான். ஷேகுக்கு யார் கொடுக்கிறா? அல்லாஹ் தான் கொடுக்கிறான். நேரடியா அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கிட முடியும், ஆனால் நமக்கு எந்த பங்கும் கிடைக்காது. அதனால் அல்லாஹ்தாலா அவன் ஷேகுக்கு கொடுப்பதை நம் மூலமாக கொடுக்கிறான். நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள்! ஷேகுக்கு நம்ம வழியாக போகுதுன்னு சொன்னா இதை விட பெரிய பாக்கியம் என்ன? அதை நாம தடுத்து வச்சுக்கிட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? வேற வழியில பிடிங்கிடுவான். திடீர் செலவு, திடீர்னு முசீபத்து, அங்க போய் எப்படி இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிட்டு அதுல நன்மையா கிடைக்க போகுது? நோய்க்கு நோயாக ஆயிரும், பிரச்சனைக்கு பிரச்சனைகளாக ஆயிரும். இது இந்த விஷயம் இந்த நப்சை கீழ்படுத்துறது கூட நிறைய பேர் ஏத்துப்பாங்க. அந்த செல்வம்னு வரும்போது அப்ப இவங்களுடைய நோக்கமே இதுதான் போல, இதுக்காகத்தான் இவங்க என்ன செய்யறாங்க, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பேசுற யாரு? நப்சு தான் பேசும். நப்சு என்ன செய்யும்? மற்றதெல்லாம் பேசும்போதெல்லாம் கூட நல்லா தான், மற்றெல்லாம் நல்லா இருக்குதுங்க. இதை பேசும்போது என்ன ஆயிரும்? நப்சு ரொம்ப கெடுத்து அப்படி மாற்றி விட்டு. அதனாலதான் ஷேகுமார் ரொம்ப பயப்படுறது. துனியாவுடைய விஷயத்தை பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. இருந்தாலும் ஷேகுமார்கள் சொல்லாம முறிதலுக்கு எப்படி தெரியும், எப்படி விளங்கும்? இடையில சில நேரங்கள்ல என்ன செய்வாங்க, லேசான முறையில நமக்கு சொல்லித்தரான். இப்ப அல்லாஹ்தாலா நமக்கு தஸ்கியத்திற்காக, நம்முடைய ஈடேற்றத்திற்காக, நம்முடைய வெற்றிக்காக அல்லாஹ்தாலா ஷேகுமார்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்ப அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்தால் அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதும் அதை பயன்படுத்தாம விடுறதும் நம்ம கையில தான் இருக்கு. அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் ஷேகுமார்களோடு அவங்களோட இல்மு நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம், அதுலயும் நமக்கு என்ன ஆகும்? நல்ல ஆர்வம் வரும், நல்ல ஆசை வரும், இன்னும் தோணும். இருந்தாலும் நம்ம என்ன செய்யறது? அதுலயும் தடைய போடுறது. இப்ப வேணாம் அப்புறம், இப்ப வேணாம் அப்புறம் பார்க்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம். அது என்ன செய்யறது இல்ல. இதுதான் அல்லாஹ்தால நம் பக்கம் ஓடி வர்றது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் என் பக்கம் நடந்து வந்தால் நான் என்ன செய்யறேன்? ஓடி வருகிறேன். ஓடி வருகிறேன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் நம்மளை பிடிச்சி இழுப்பான்.
நாம அல்லாஹ்வின் பக்கம் 2 அடி நாம முன்னாடி வந்தோம்னா அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான்? இழுப்பான். இந்த தீன் என்ன செய்யும்? இழுக்கும். இந்த சில்சிலா இழுக்கும். அப்ப என்ன செய்யறது? ஓவரா கொஞ்சம் பிரேக். நீங்க வந்தா நான் வரேன்றான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் வரும்போது பிரேக் போட்டா யாருக்கு அப்ப நம்ம பிரேக் போடுறோம்? அல்லாஹ்வுக்கு போய் பிரேக் போடுறோம். இறங்கிட்டா குதிச்சுட்டா என்ன செஞ்சிடணும்? அல்லாஹ் தஆலா விலகி தருவானா? அப்ப லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். 2 விஷயங்களை ஷேக் மஹமூத் சொல்லி தராங்க. நீங்கள் விரும்பியதிலிருந்து செலவு செய்யாத வரை நன்மைகளை நீங்கள் என்ன செய்ய முடியாது? அடைய முடியாது. ஒன்று உங்களுடைய நஃப்ஸு. உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் கீழ்ப்படுத்தாத வரை நன்மையை அடைய முடியாது. 2வது உங்களுடைய செல்வம். அந்த செல்வத்தில் ஷேகுமார்களுக்கு உண்மையில அது ஷேகுமாருடைய பங்கு இல்லை, அல்லாஹ்வுடைய பங்கு. அது யாருடைய பங்கு? அல்லாஹ்வுடைய பங்கு. அல்லாஹ்வுடைய பங்கை அவனுக்கு நீங்கள் அழகான முறையில் நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். அதை அல்லாஹ் உங்களுக்கு துனியாவிலும் ஆகிரத்திலும் பல மடங்காக அல்லாஹ் என்ன செய்வான்? பெருக்கி கொடுப்பான். இது என்னுடைய செலவு, இது மானம் போகுது அப்படின்னு நினைச்சா இது ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் கிடைக்காது. எனக்கு கண்ணியம் கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் பணிந்தால் உலகமே எனக்கு கண்ணியம் கொடுக்கும். அல்லாஹ்வுக்கு நான் செலவு செய்தால் உலகமே எனக்கு செலவு செய்யும். உலகத்தையே அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான்? சாதகமாக திருப்பி விடுவான். நம்முடைய நோய் நொடிகள் வராம அல்லாஹ் பாதுகாப்பான். கஷ்ட நஷ்டங்களை விட்டு அல்லாஹ் என்ன செய்வான்? பாதுகாப்பான். நமக்கும் இது அனுபவம் தான். நம்முடைய முரீதுகள் பலருக்கும் அனுபவம். இன்னைக்கு கூட ஒருத்தர் ரொம்ப நாளா வரல, திடீர்னு வந்துட்டு வராதனால என்னுடைய வாழ்க்கையே மாறி போச்சு. பயங்கரமான கஷ்டங்கள், முசீபத்துகள் ஆயிருச்சு. கெட்ட கெட்ட கனவுகள் என்ன ஆயிருச்சு? வர ஆரம்பிச்சு. நிம்மதியே இல்லை. இப்படி நாம கதை சொல்ற ஆளு இல்லை, நமக்கு விளங்குறதுக்காக. ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்கு விளங்கும், அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா சரியான விளக்கத்தை தருவானாக. நம்முடைய ஷேகுமார்களோடு நடக்க வேண்டிய முறையில் நடந்து அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் அவனுடைய நேர்வழியையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. நம்முடைய சுலூக்கை அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவானாக. நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் விசாலமாக ஆக்குவானாக. நம்முடைய நஃப்ஸை அல்லாஹ் தஸ்கியத்து செய்து பரிசுத்தப்படுத்தி தருவானாக. நஃப்ஸை முத்துமையின்னாவாக, நிம்மதி பெற்ற ஆத்மாவாக அல்லாஹ் தஆலா நம்முடைய நஃப்ஸுகளை ஆக்குவானாக. ராதியத்தும் மருதியவான நஃப்ஸுகளாக அல்லாஹ் நம்முடைய நஃப்ஸுகளை ஆக்குவானாக. அவனுடைய எல்லா கைர் பரக்கத்துகளையும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில், நம்முடைய பிள்ளைகளில், நம்முடைய சுற்றுச்சூழலில் அல்லாஹ் தஆலா எல்லா கைர் பரக்கத்துகளையும் நிரப்பமாக ஆக்குவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.